அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். நாம் இன்றைக்கு இந்த மண்ணிலே, இந்திய தேசத்திலே எவ்வளவு சொகுசாக, எவ்வளவு வசதியாக, எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சியாக, யாருடைய தலையீடும் இல்லாமல், யாருக்கும் அடிமைப்பட்டு வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்படி நாம் வாழ்வதற்காக எத்தனை கோடி மக்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? அந்த வரலாறெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த தேசத்தின் மீதும், தேசத்தை காக்க வேண்டும் என்ற உணர்வின் மீதும் நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். அதன் வழி நாம் செல்ல துடிப்போம். அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு மாவீரன் யார் தெரியுமா? வேலுத்தம்பி தளவாய் அவர்கள். 1765 திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு கட்டுப்பட்ட நாஞ்சில் நாட்டில், தற்போது கன்னியாகுமரி மாவட்டம், அதிலே தலக்குளம் என்ற பகுதியிலே அவர் பிறந்தார்கள். அவருக்கு அடுத்து அவருடைய தம்பி பத்மநாபன் அவர்களும் பிறந்தார்கள். இளம் வயதிலேயே அவருடைய தாய் தந்தையினர் அவர்களுக்கு தேசப்பற்றினை ஊட்டி வளர்த்தார்கள். சிறு வயதிலிருந்தே கல்வியையும் போர்க்கலைகளையும் கற்று தேர்ந்தார்கள். அதன் பிறகு நாஞ்சில் நாட்டினுடைய அரசர் தர்மராஜா படையிலே சேர்ந்து தளபதியாக உருவாகிறார். தர்மராஜா அவர்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அவருடைய உடைமைகள் திருட்டு போய்விடுகிறது. அந்த நேரத்திலே அரசர் அவர்கள் நம்முடைய வேலுத்தம்பி தளவாய் அவர்களை அழைத்து அந்த உடைமைகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பினை அவரிடம் கொடுக்கிறார்கள். அப்போது அவருடைய வயது என்ன தெரியுமா? 20. வேலுத்தம்பி தளவாய் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பினை 3 நாட்களிலே அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து அரசரிடம் ஒப்பித்தார்கள். அதனால் அவருடைய சூட்சும தன்மையும், போர் திறனும், சமயோஜித புத்தியும், கண்டுபிடிக்கும் அந்த ஒற்றர் தன்மையும் கண்டு அரசர் அவர்களுக்கு பதவி உயர்வை கொடுத்தார்கள். தொடர்ந்து நாஞ்சில் நாட்டின் வழியாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மக்களினுடைய நலனுக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருந்த வேளையிலே இந்தியாவை அடிமைப்படுத்திய ஆங்கில அரசாங்கம், அதிகாரிகள் நாஞ்சில் நாடானது தங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும், வரி கட்ட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் வேலுத்தம்பி தளவாய் அவர்கள், எங்கள் நாடு, எங்கள் மண், நாங்கள் உழைக்கின்றோம், எங்கள் மக்கள் உழைக்கின்றார்கள், உனக்கே நான் வரி கொடுக்க வேண்டும் என்று வரிகொடா இயக்கத்தினை அவர்கள் தொடர்கிறார்கள். அதனால் பல போர்கள் நடக்கிறது. போர்களிலே வேலுத்தம்பி தளவாய் அவர்கள் வெற்றியும் பெறுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தலைவர்களையெல்லாம், தளபதிகளையெல்லாம், அரசர்களையெல்லாம் நேரடியாக போரிட்டு வெற்றி பெற முடியாத ஆங்கில ஏகாதிபத்தியம் தங்களுக்கு அடிவருடிகளாக பலரை நியமித்து அவர்கள் மூலமாகத்தான் பல சாதனைகளை நமக்கு வேதனைகளாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதனை, ஆனால் நமக்கு அது வேதனை. என்ன நடந்தது? வேலுத்தம்பி தளவாய் அவர்களை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவுறுத்துகிறார்கள். பழைய வரலாறெல்லாம் நாம் அறிந்தது தான். நம்மோடு இருப்பவர்கள், காட்டி கொடுப்பவர்கள், கூட்டி கொடுப்பவர்கள் நமக்கு
வேறெங்கும் இல்லை, நம்முடையே இருக்கிறார்கள். பணத்திற்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு, பட்டு மேனிக்கு ஆசைப்பட்டு இவர்கள் செய்வார்கள் என்பதனை அறிந்து வேலுத்தம்பி தளவாய் அவர்கள் நிச்சயம் நாம் கொல்லப்படுவது உறுதி என்பதனை உணர்ந்து தன்னுடைய வீர வாளினை கிளியனூர் அரசரிடம் ஒப்புவிக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? இந்த வாளை பார்க்கின்ற ஒவ்வொரு இளைஞனுக்கும் இந்த தேசத்தை காக்க வேண்டும், அந்நியனை எதிர்க்க வேண்டும், அவனுடைய அடியோடு வேரோடைய மண்ணோடு வெளியேற்ற வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுவதற்காக அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரும் அவருடைய தம்பியும் அவருடைய போர் வீரர்களும் மண்ணடியிலே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் ஆலயத்திலே பதுங்கியிருந்து தங்களுடைய போர் பயிற்சிகளையும் தங்களுடைய செயல்களை எல்லாம் செய்து வருகின்றார்கள். இந்த நேரத்திலே ஆங்கிலேயத்தினுடைய அடிவருடிகள், துரோகிகள் அந்த வேலுத்தம்பி தளவாய் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மண்ணடி பகுதியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலிலே மறைந்திருக்கிறார் என்கின்ற தகவலை ஆங்கிலேயர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். உடனடியாக ஆங்கிலேய படை அந்த கோயிலை சுற்றி வளைக்கின்றது. இவர்களும் போர் புரிகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே உறுதியாகி விடுகிறது, ஆங்கிலேய படை நம்மை தோற்கடித்து விடும் என்று. அப்பொழுது இதுவரைக்கும் ஒரு வீர திருமகனாக, ஒரு போர் தளபதியாக இருந்தவர் ஒரு அருமையான முடிவினை எடுக்கிறார். யாருமே எடுத்திருக்க முடியாத அந்த முடிவை எடுக்கிறார். என்ன முடிவு தெரியுமா? எப்படியும் அந்நியன் நம்மை அடிமைப்படுத்தப் போகிறான், நம்மை கைது செய்ய போகிறான், அவன் கையாலே நான் சாவதா? எத்தனை மக்களை அவன் தூக்கிலே புளிய மரத்திலே தொங்க விட்டிருக்கிறான் என்பதனை அறிந்த அவர், அவன் கையாலே நான் சாக விரும்பவில்லை, தம்பி பத்மநாபா என் தலையை வெட்டிவிடு என்று சொல்லுகிறார். உடன் பிறந்தவரால் முடியுமா? அல்லது உடன் இருந்தவர்களால் தான் முடியுமா? அனைவரும் மறுக்கிறார்கள். அந்த நேரத்திலே அங்கே இருந்த ஒரு குத்துவாளை எடுத்து தன்னுடைய நெஞ்சிலே பாய்த்து கொள்கிறார் தானாகவே. ஆனால் உயிர் பிரியவில்லை. அப்பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கிருந்த உடைவாளை எடுத்து தன் தலையை தானே வெட்டி தூக்கி எறிந்து விட்டு மரணம் அடைகிறார். நண்பர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த மண்ணிலே இவ்வளவு சுகமாக வாழ்வதற்கு? வேலுத்தம்பி தளவாய் அவர்கள் எல்லாம் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு நமக்கு இந்த விடுதலைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மண்ணானது மீண்டும் அடிமைப்படுத்தப்படாமல், வெளிநாட்டினரால் மட்டுமல்ல நண்பர்களே, உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாலும் நாம் அடிமைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த தேசம் என்றும் சுதந்திரமாக, சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய தேசமாக, ஒரு சில வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிலையிலே நாம் சிக்கிவிடாமல் இருப்பதற்காக நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய என்னென்ன அடிமைகள் சொல்லுமா? பணத்தை கொடுத்து அடிமைப்படுத்துகிறார்கள், மதுவை கொடுத்து அடிமைப்படுத்துகிறார்கள், பதவியை கொடுத்து அடிமைப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து தாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அடிமைகளாகவே வைத்து கல்வியை மறுத்து பல மொழி கல்விகளை கற்றுக்கொள்ளாத நிலையிலே இந்த கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி ஒசூர் வரை இதுக்குள்ளாகவே நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து
இருக்கக்கூடியவர்கள் கையிலே நாம் சிக்காமல் எப்படி அந்நியர்களை எதிர்த்து போராடினோமோ, சுதந்திரத்தை பெற்றோமோ, அந்த சுதந்திரம் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கு யாரிடமும் அடிமைப்படாமல் சுதந்திரமாக நாம் வாழ்வதற்குரிய உத்வேகத்தை தருவதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வேலுத்தம்பி தளவாய் அவர்களுடைய தியாகத்தை. ஆகவே அவருடைய தியாகத்திற்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி மீண்டும் ஒரு வீர திருமகனோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.